கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25 அதிகாரம் 6 வசனம். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அரசனுக்கு முன்னால் உன்னை பற்றி பெருமை பேசாதே, நீ புகழ் பெற்றவன் என்றும் கூறாதே. எவ்வளவு அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி நடக்கணும்? ராஜா சமூகத்தில் உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்டக்கூடாதான். உங்களை விட மேலே இருக்கிறவங்களை முன்னாடி நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்கள் சில நன்மையான காரியங்கள் செய்திருக்கலாம், உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசனுக்கு முன்னால் உன்னை பற்றி பெருமை பேசாதே. நான் அதை செஞ்சிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன் சொல்லாதே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். நீ புகழ் பெற்றவன் என்று கூறாதே, நீ அமைதியாய் காத்துரு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தாழ்மையாய், நீங்களும் நானும் தாழ்மையாய் இருப்பதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால எந்த இடத்துல நம்ம புகழ சொல்றோம், நீ நம்ம நன்மை செய்தா ஏற்ற நேரத்துல, ஏற்ற வேலையில, ஏற்ற காலத்துல சொல்ல வேண்டியவங்க மூலமா கர்த்தர் சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளே, மோசேக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே போய் கூப்பிட்டு நின்னாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவர் வரமாட்டாரா? அதனால தற்புகழை நாடுவது புகழல்ல. நான் இதெல்லாம் சொன்னாதான் அவருக்கு தெரியும் என்ப அவசியம் கிடையாது. ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, நீ வேற யாரையும் பார்க்காத. நீ யாரை பார்த்தாலும் விழுந்துருவாய். அவர்கள் பேசல, இவர்கள் பேசல, அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல நினைக்காத, எனக்கு முன்னாடி நீ உண்மையாயிரு. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவின் சமூகத்துல மேன்மை பாராட்டக்கூடாது. எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறேன், என்னால்தான் நடக்குது, நான் பிரசங்கம் பண்ண எத்தனை பேர் கேட்பாங்க, நான் தொட்ட அற்புதம் நடக்கும், அதில் அற்புதம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேவன் தான் அற்புதம் செய்கிறவர், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். தேவன் ஒருவர் வானத்தில் இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம வேலை செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வெளிப்பாடு வரணும். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். மேன்மை பாராட்டாதீங்க, புகழ் பெற்றவன் என்று கூறாதீங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் எப்படியெல்லாம் நடக்கணும் என்பது ரொம்ப அழகாக எங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கிறீங்க. இந்த வேத புஸ்தகத்தை தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தரை மட்டும் தாழ்த்து வர கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.